திமுக வரக்கூடாது. எல்லாருக்குமான பொது அஜெண்டா அதுதான். திமுக வரக்கூடாது. திமுக மேலே அதிருப்தி எல்லாம் வாக்கு பூராமல் எங்கே வரணும்? எதிர் முகாமுக்கு வரணும். நீங்கள் உங்கள் சோர்ஸ் நீங்கள் பிரைம் மினிஸ்டரும் ஓகேவா இன்னொரு இரண்டு பெரும் தலைவர்கள் உட்காந்து பேசுகிற மாட்டேன் நம்ம டைம்ஸ் அவர்கள் உட்காந்து சும்மா அசால்ட்டாக அடிச்சு விடுவீங்க. இலங்கையில் மூத்த அமைச்சர் ராஜபக்சே கவர்மெண்ட்டில் மூத்த அமைச்சர் டெல்லியிலிருந்து ஒரு தூதர் 2 பேர் வந்து இந்த அம்மாவை சாந்தப்படுத்துகிறாங்க. அப்படிமா இப்படிமா ராஜபக்சே சொன்னார்மா, நாங்கள் அப்படிலாம் பண்ணலை, அரசு செஞ்சதான் செஞ்சோம், இந்திய அரசு ஆதரவு, அமெரிக்கா ஆதரவாக. பழைய தலைவன் புரட்சி தலைவனை தவிர மக்கள் எப்பவுமே அரசியலா சினிமாவா இந்த முடிவுக்கு வருகிற பொழுது அவனை அரசியல் தலைவனாக ஏற்றுக்கொண்டால் சினிமா பார்க்கறது. அண்ணாமலை சொல்கிறது என்ன? இது பக்கம் இப்படியா முதலமைச்சர் ஆக முடியும்? அப்போ நியாயம்தான். நான் அண்ணாமலை பக்கம் நிற்கிறேன். ஏன்னா உண்மை அதுதான். This video is sponsored by Classic Colors, Style and Comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. எனக்கு 2 டவுட்டு தான் சார். அதாவது அது மட்டும் எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காங்கிரஸ் 40 சீட் அந்த பதில் வந்து ஓரளவுக்கு சொல்லும் போது ஏற்பக்கூடிய கரெக்டு. திமுக கூட்டணியில் இருந்தால் 40 சீட் இருக்கும், 10 எம்பி இருப்பாங்க. அதை விட்டுட்டு எப்படிப்பா ஒருத்தர் புது ஆளை நம்பி போகிறதுன்றது ஒரு நல்ல ஒரு பதில் தான். அதே பவர் தான் நீங்கள் எம்பி லெவலில் பேசிட்டீங்க. அவர் ஆட்சியிலேயே பங்குன்றாரு. உனக்கு நான் ஈக்குவல் பவர் தரேன், மேபி டெப்டி சிஎம் கொடுக்குறேன், ஏதாவது ஒன்று பண்ணுறேன் சார். ஆசை எதுக்கு சார்? நடக்கணும்ல. எல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்டு ஜூஸ் குடிச்சா உட்காந்துருக்க தலைவர்கள் மத்தியில் விஜய் எடுக்க மாட்டாங்க ரிஸ்க். அதாவது விஜயகாந்த் நிரூபிச்சாரு. கருணாநிதியும் ஜெயலலிதாவும் வருவாங்களா? விஜயகாந்த் வருவாரா? 2011 விஜயகாந்த் வந்துடுவார். கருணாநிதி சால்வை வச்சுட்டு பழம் நழுவி பாலில் விழுந்து, அதுவும் என்னுடைய வாயிலே விழுக, நான் தான் செய்ய முடியிருந்தார் 2011. என்னாச்சு? அதாவது கோயம்பேட்டில் புறப்பட்ட அந்த விஜயகாந்த் காரு கருணாநிதி சால்வையோட காப்பியோட ஜூஸோடு உட்காந்துருக்காரு. அந்த காரு ஜெமினி மேம்பாலத்தை ஏறி இறங்கி இப்படி லெஃப்டில் போக வேண்டியது ரைட்டில் போயிடுச்சு. கருணாநிதி வாயை வச்சு அடிச்சுக்கிட்டு ஐயோ ஆட்சி போச்சே. நேராக போய் ஜெயலலிதா உள்ள சால்வை போட்டு கருணாநிதி டிவி மேலே ரிமோட்டத்துக்கு அடித்தானா? அப்போது இதுதான் அரசியல். அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம் சார். என்ன வேணாலும் விஜய் ஜெயிக்கிறதுக்கு தான் கணக்கு. விஜய் வந்து 15% வாய்ப்பு இருக்கு, 1% எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஓட்டு பர்சன்ட் வந்தால் நம்ம பற்றி பேசுவோம். விஜயுடைய கோப்புகள் அமித்ஷா டேபிள் இருக்கு சார். விஜயுடைய மனைவி சங்கீதா ஈழத்தமிழச்சி, நம்ம சகோதரி சார். எனக்கு வர அவருடைய தகப்ப இலங்கையிலிருந்து அகதியாக போன குடும்பம். இன்னைக்கு இந்த 3000-4000 கோடி எப்படி வந்தது? எல்லாம் விஜயுடைய பணம். இங்கே ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்குற இந்த பணம் எப்படி லண்டனுக்கு போயிடுச்சு? அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அரசியலுக்கு வராமே. இல்லை அது அந்த அம்மா என்ன நினைக்குதுன்னா, அரசியலில் போய் பணத்தெல்லாம் விட்டுறாத, இழந்துடாத, காசெல்லாம் போயிடும்னு. அதுதான் சண்டை 2 பேருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சம்பாதிச்ச காசை விடுறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் விஜய் இப்போ சேர்ந்து அரசியல்வாதிக்கிட்டார். எனக்கு எடப்பாடிகிட்ட 500 கோடி ரூபா பேரம் பேசியிருக்கார், 100 சீட்டு பேரம் பேசியிருக்கார். இதெல்லாம் பார்த்து நம்பிக்கையோடு இருந்து எடப்பாடி இவன் ஒன்றுமே தெரியல, சவளப்புள்ள 100 சீட்டு நீங்கள் இருங்க சார், 500 கோடி. பல பேர் செத்து போனவங்களும் எனக்கு தெரியும் இந்த தியாகம் பண்ணி எதிர் அரசியலில். அதெல்லாம் பார்க்குற பொழுது அண்ணாமலை சொல்கிறது என்ன? இது பக்கம் இப்படியா முதலமைச்சர் ஆக முடியும்? அப்போ நியாயம்தான். நான் அண்ணாமலை பக்கம் நிற்கிறேன். ஏன்னா உண்மை அதுதான். அவரோட ப்ரொஃபஷன் சார். இல்லை பிரபல தமிழா பாண்டியன் சார் பேசுறதெல்லாம் பேசுவார், டான்ஸ் ஆடுவாரா? அதாவது இது உங்க தொழில். அது நீ என்ன தொழில்? அவங்க சிற்பா நடிகை. பனையூர் எங்க இருக்கு, பரந்தூர் எங்க இருக்கு? அந்த மக்கள் 3 வருஷம் போராடிட்டு இருக்கிறான். போக விளையிற நிலத்தை எடுக்க போறான்னு நம்ம போராடிட்டு இருக்கிறான்.
பனையூர்லேருந்து பரந்தூர் போகிறக்கு 3 ஹவர்ஸ் ஆகுதா? இதான் உங்கள் ப்ரொஃபஷனலு? கரெக்டான கேள்வி. 3 நாள் அங்கே இருக்கணுமா இல்லையா? கரெக்டான கேள்வி. 3 நாள் அங்கே இருக்கணும். ஆமா ஆமா 50 கிலோமீட்டர் போகிறக்கு 3 ஹவர்ஸ் ஆகிருக்குன்னா அது என்ன மேக்கப் கீக்கப்பு கேரவன் வேணும் இதா? தலைவன்கிற எங்கே படுத்துருக்கணும்? தெருவில் படுத்து கிடக்கணும். அவன் தான் தலைவன். சார் அண்ணாமலை அவர்கள்லாம் பெருசா மதிக்கிறேன். யார? அண்ணாமலை அவர்களை நான் பெருசா மதிக்கிறேன். இல்லை அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் நான் மறுக்கிறேன். இல்லை அதாவது இன்னொரு இதையும் மறுக்கிறேன். நான் வந்து விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுறவனும் கிடையாது, இல்ல பிஜேபிக்கு சப்போர்ட் அப்பெல்லாம் இங்க டாபிக்கே கிடையாது. விஷயம் என்னன்னு கேட்டீங்க சார் அதான் மக்களோட நிற்கிறீங்களா சார்? நான் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக தான் பேசுறேன். நான் சொல்ல வரேன் அப்படின்னா சார், அண்ணாமலை அவர்கள் கேட்டார் இல்லையா, விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதான் அவருக்கு புத்தர் வந்து சொன்னாரா, புத்தர் வந்து அவ்வளோ டென்ஷனா பேசினாரு. அவர் அந்த மாதிரி பேசி நான் பார்த்தது கிடையாது. அதே கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் பார்த்தா தெரியும், அண்ணாமலைக்கு என்ன ஐபிஎஸ்லாம் முடிச்சுட்டு 36 வயசு தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வரும்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது வேணான்றேன். எப்போ அதெல்லாம் ஒரு இதுக்காக ஒரு பாயிண்ட் இல்லை இப்போ அண்ணாமலை வந்து ஒன்று சுயம்பாலாம் கட்சிக்கு வரல. பிஜேபிங்கிறது அது மோடிஜியை பிடிக்கும். அதான் அவருக்கு வந்து தான் ஐபிஎஸ் விட்டாரு. அதுதானே ஒரு மெடிடேஷன் போனாரு, அவரே சொல்லியிருக்காரு. அதுதானே தவிர விஜயை போல நீங்கள் சினிமாவில் நடித்து காலாவதியான நடிகர் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவதற்கு யார் சார் காலாவதியான நடிகர் தான். உங்களுக்கு நிறைய புள்ளிவர் என்கிட்ட இருக்கு. சார் இல்லை 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 நான் கூட ஏற்றுப்பேன் சார். நாங்கள் ஓட்டையும் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஏற்றுக்கிறேன் சார். இல்லை 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 உங்கள் ஸ்டாண்டை வந்துடுறேன். என்ன சார் ரஜினி காலாவதியான நடிகர் தான். சார் ரஜினி படத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? அமிதாப் பச்சன்லேருந்து எவ்வளோ பெரிய மார்க்கெட் விஜய்க்கு. ஒரு தயாரிப்பாளர் கையை காலை கட்டிட்டு அமராவதி ஆற்று உழுந்து செத்துருக்கான் சார். விஜய் வச்சு படம் எடுத்தவன். இவர் என்ன ஆனார்? குஞ்சுமோன் என்ன சார் ஆனார்? குஞ்சுமோன் சினிமா விட்டே போயிட்டார். சினிமா விட்டே போயிட்டார். சவுத்ரி என்ன ஆனார்? ஆளையா காணோம். பல பேர் ஆளைய முகவரியே இல்லை. இப்போ இந்த லலித் லியோ படம் எடுத்த லலித் அதான் அந்த அதாவது லலித் சார் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸா? அதான் லைக்கா ப்ரொடக்ஷன் இல்லை, லலித்னு இப்போ லியோ படம் எடுத்தார்ல, ஆமா. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவங்களோட சொந்தக்காரர் தானே சார் அவரு? சொந்தக்காரர்ல. அவர் வந்து சைதாப்பேட்டையில் ஒரு கேஸ் ஏஜென்சி வச்சிருக்காரு. இவரே இப்போ பணம் கொடுத்து இவரே ப்ரொடியூசர். இவரை வச்சு படம் எடுக்க இப்போலாம் ஆள் வரல. ஒன்று லைக்கா வரணும், இல்லைன்னா சன் நெட்வொர்க் வரணும். 2 பேரும் வர்றதில்லை. 1000 கோடி 500 கோடி படிச்சுட்டுக்கு யாரும் வர்றதில்லை. இப்போ இவர் தான் சொந்த காசை போட்டு தான் படம் எடுக்கிறார். அதுவும் போனியாவதில்லை. இதுதான் யதார்த்தங்க சார். எம்ஜிஆருடைய படமே கடைசி காலத்தில் ஓடலை சார். எம்ஜிஆருடைய படம் 5 படம் ஓடலை. மீனவ நண்பன், நவரத்னம், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், இப்படி அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய அந்த கட்ஸ் எல்லாம் போச்சு. பழைய தலைவன் புரட்சி தலைவனை தவிர மக்கள் எப்பவுமே அரசியலா சினிமாவா இந்த முடிவுக்கு வருகிற பொழுது அவனை அரசியல் தலைவனாக ஏற்றுக்கொண்டால் சினிமா பார்க்கறத விட்டுருவான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி, உங்களோட கருத்து பிஜேபி, டிவிக்கு, ஏடிஎம்கே கூட்டணி வரும். ஏடிஎம்கே, பாமக, தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றிக்கு 5 கட்சி சார். பிஜேபி, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், விஜயகாந்த், பாமக 5 கூட்டணியில் முஸ்லீம் கூட்டணி இருக்கும். வேலூர் இப்ராஹிம் இருப்பார் அதில். சார் ஒரு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சார். இவ்வளோ நாள் நம்ம இன்னைக்கு விஜயை பற்றி நிறைய உண்மைகள் சொன்னீங்க. படமும் ஓடாதுன்ட்டீங்க, ஓட்டும் வாங்க மாட்டாருன்ட்டீங்க. எல்லாமே ஓகே ஃபைன். அது வந்து நம்ம எலெக்ஷன் வரும்போது முடிவு பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற எதுக்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கூட்டணியில் வச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஆசைப்படுறீங்க? இல்லை இப்போது திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணா என்ன பண்ணாருன்னா, அவர் தான் ஓட்டே வாங்கலையே. வர அண்ணாதுரை 67 என்ன பண்ணாருன்னா, ம். காங்கிரஸை ஒழிக்கணும். ம். என்ன பண்ணாரு? 67 சரி சார். லெட்டர்பேட் கட்சியில் மாப்போசி தான் சேர்த்துக்கிட்டார். யாராவது சேர்த்துக்கிட்டார்? அப்படி வரீங்க? மாப்போசி சேர்த்துக்கிட்டார். அது வரைக்கும் முஸ்லீம் லீக்கும் கம்யூனிஸ்டுகளும் ஒரே கூட்டணியில் இல்லை. என்ன பண்ணாரு அண்ணா? எல்லாரும் எல்லாம் ஆட்சியில் பங்கியா ராஜாஜி சேர்த்துக்கிட்டாரு. அந்த மாதிரி இவர் கட்சி இப்போ லெட்டர் பேட் கட்சி. திமுக வரக்கூடாது. எல்லாருக்குமான பொது அஜெண்டா அதுதான். திமுக வரக்கூடாது. திமுக மேல அதிருப்தி எல்லாம் வாக்கு பூராமே எங்கே வரணும்? எதிர் முகாமுக்கு வரணும். நீங்கள் போன தேர்தல் 21 தேர்தலில் பார்த்தீங்கன்னா இத்தனை கட்சி கூட்டணி இருந்தும் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு எந்த முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க, கிறிஸ்துவன் தலித் ஓட்டு போட மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாம் பிஜேபி திண்டத்தை அன்டச்சபிள் கட்சி, மதவாத கட்சி. ஆனால் அந்த மதவாத கட்சியை வைத்து கொண்டு இருந்த அதிமுகவும் திமுகவும் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம்? 3%. அப்போது இப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் வருஷம் 1% அதிருப்தி வந்தாலுமே எத்தனை %?
5% வந்துருச்சு. இது வரைக்கும் நான் அதான் அதான் 5% ப்ளஸ் திமுக ஓட்டை திமுகவுக்கு போட்டா இளைஞர்கள் பூராமே இப்போ வீட்டுக்கு ஒருத்தன் ஆள் இருக்குங்கிறாங்க. யாருடைய ஆளு? விஜய் ஆளு. அது ஒரு 5% வருமா? உங்க வாயில அந்த 5% ஓட்டுன்றீங்க. அவ்வளோதான். நெட்ல பாருங்க சேர்த்து 5% வரும். இல்ல 5% வீட்டுக்கு ஒருத்தருக்கு 5%. அதிருப்தி 5%, விஜய் ஒரு 5%, 10% வந்தா திமுக கதை காலி. இதுதான் மத்திய உளவுத்துறை அமித்ஷாவுக்கு கொடுத்த ரிப்போர்ட். பார்க்கலாம் சார். இந்த ரிப்போர்ட்டு தான் 26ல் வெற்றி பெறும். இதுக்கான மசில்ஸ் பவரை அமித்ஷா தான் இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டணிக்கு தலைவர். சார் அவரே எல்லா வேலையும் செய்வார். கரெக்ட். கடைசியா வந்து உங்க வியந்து பார்க்குற ஒரு விஷயம். நான் இந்த கேள்வி கேட்டே ஆகணும் சார். ரொம்ப வியந்து பார்க்குறதுன்னா ஆச்சரியப்படுவேன். எப்படி இவர் இதெல்லாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி நீங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கும்போது எப்படின்னா, அமித்ஷாஜி மோடிஜி பேசுறது, அதே மாதிரி அமித்ஷாஜி எடப்பாடிஜியும் உள்ள பேசுறது, அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க எப்படி சார் கரெக்டாக சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னொரு விஷயம் எப்படின்னா, கிறிஸ்டியன் மிஷினரிகள் பூராமே ஜோசப் விஜய், சூசன் விஜய் அவர் மகன், சரி, இவர்களுக்காக வேலை செஞ்சது. 3 to 4% ஓட்டு ரெடிமேடா இருந்தது. யாருக்கு? விஜய்க்கு. ஓகே. அதிமுக பிஜேபி கூட்டணி வந்த பிறகு விஜய் போய் சேர்ந்துருவாருன்னு அவ்வளோ பேரும் திமுக போயிட்டான். நீங்க எடப்பாடி வந்து சார் நான் உங்க சோர்சஸை பத்தி கேட்டுருக்கேன். உங்க சோர்ஸ் நீங்க நீங்க பிரைம் மினிஸ்டரும் ஓகேவா இன்னொரு ஒரு 2 பெரும் தலைவர்கள் உட்காந்து பேசுற மாட்டேன் நம்ம டைம்ஸ் அவர்கள் உட்காந்து சும்மா அசால்ட்டா அடிச்சு விடுறீங்க. எப்படி 2 பேர் பேசினாங்க தெரியுமா உங்களுக்கு? இதுதான் சொன்னாரு. எடப்பாடியை கூப்பிட்டாரு அமித்ஷா, இப்படிதான் பேசினாருன்னா நீங்க அப்படி ஸ்டேட்மெண்ட் சும்மா பதிவு பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்க சோர்சஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் 2 பேரும் பேச தனியா பேச இதே நீங்க நம்ம இதுலயே சொன்னீங்க. அண்ணாமலையும் பிரைம் மினிஸ்டரும் கார்ல போனாங்க. செம்ம டோஸ் விட்டாரு பிரைம் மினிஸ்டர் அண்ணாமலைக்கு. சொன்னீங்களா இல்லையா? எப்படி சார் உங்களுக்கு இவ்வளவு சோர்சஸ் இருக்குன்னு தான் கேட்குறேன். இது சார் நீங்க ஒரு நிறுவனத்துல ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குவான். ரைட்டு. யாரு? ஒரு பத்திரிக்கையாளர். ஜெயலலிதா ப்ரெஸ் மீட்டு, ஜெயலலிதாவுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்து அந்த அம்மாவுடைய அசட்டு பல லட்சம் கோடி பெருமானம் உள்ள அந்த அம்மா 1 பைசா கடைசியாக காட்டன் சேலை தான் கட்டிட்டு இருந்தது. அவ்வளோ வேல்யூ அந்த அம்மா. சரியா? நம்மால் எப்படி கேட்பான்? நீங்கள் உட்காந்து நோட் எடுத்துட்டு நான் ஒரே ஒரு உதாரணம் ஒன்றும் இல்லை. அதாவது ஹிலாரி கிளின்டன் வந்துட்டு போனாங்க. உங்களுக்கு கரெக்டான கேட்ட கேள்விக்கு அருமையான பதில். சொல்லுங்க சார். ஹிலாரி கிளின்டன் வந்துட்டு போனாங்க. அதாவது இந்தியா வரும்போது ஹிலாரி கிளின்டனுடைய விருப்பம் ஜெயலலிதா பார்க்கணும். எங்க நீங்கள் அந்த அம்மா எங்கே அமெரிக்காவில் புறப்படும் போது எனக்கு ஒரு பர்சனாலிட்டி பார்க்கணுமே, ஒரு நடிகை ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அம்மா பார்க்கணும். உடனே டெல்லியில் பறந்து கட்டிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. யாரை? ஜெயலலிதாவை. அந்த அம்மா ஹிலாரி கிளின்டன் எங்கே வருது? ஜெயலலிதா பார்க்க வருது. அந்த ப்ரெஸ் மீட்டில் நானும் இருக்கேன். ஹிலாரி கிளின்டனும் ஜெயலலிதாவும் செக்ரட்டேரியட்டில் அந்த மாடி மேலே முதலமைச்சர் அலுவலகத்தில் இந்த அம்மா ஃபுல்லுண்ட் இங்கிலீஷ் பேசும், அந்த அம்மாவும் இங்கிலீஷ் பேசும். அது அமெரிக்கா தாதா, இது சென்னை தாதா, தமிழ்நாட்டு தாதா. 2 தாதாக்களும் பேசி முடிஞ்சு வெளியில் வந்த உடனேயுமே அதிகாரிகள் மூச்செல்லாம் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. மத்திய அரசு அதிகாரிலாம் அப்படியே டென்ஷனாக இருக்கான். என்ன நடந்ததுறான ஒன்றும் யாருக்கும் தெரியல. 2வது அடுத்த நாள் இலங்கையிலிருந்து ஒரு அமைச்சர், டெல்லியில் இருக்கக்கூடிய கான்சுலேட் ஜெனரல் 2 பேரும் வந்து ஜெயலலிதா முன்னாடி உட்காந்துருக்கான். 2 பேர் வந்து ஜெயலலிதா முன்னாடி உட்காந்துருக்கான். உட்காந்து ப்ரெஸ் மீட்டு வெளியில் வந்தாங்க. வந்த உடனேயும் நாங்கள் முதலமைச்சரை வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்து சொல்ல வந்தோம் அப்படின்னாங்க. நான் புரிஞ்சுட்டேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அப்போ நான் கேட்டேன், அந்த பாதியில் ஓடி போயிட்டாங்க 2 பேரும். நான் கேட்டேன், ஹிலாரி கிளின்டனை வந்து முதலமைச்சர் சந்தித்த பொழுது ராஜபக்சே ஒரு கொடிய குற்றவாளி, அந்த கொடூர குற்றவாளி ஈழத்தமிழர்களெல்லாம் பல பேரை கொன்று ஒழிச்சிருக்கான், அவன் மீது நடவடிக்கை எடுக்கணும். யார்கிட்ட சொல்கிறாங்க? அந்த அம்மா ஹிலாரி கிளின்டன்கிட்ட. ஹிலாரி கிளின்டன் நான் ஜெயிச்சேன்னா எங்க அமெரிக்க அதிபரானா முதல் வேலை யார் மேலே நடவடிக்கை எடுப்பேன்? ராஜபக்சே மேலே. இதை லைவா இந்திய உளவுத்துறை அதிகாரிகள், இலங்கை உளவுத்துறை அதிகாரிகள், அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் இதை குறிப்பெடுத்த பிறகுதான் அடுத்த நாள் காலையில் யார் வந்தா?
இலங்கையில் மூத்த அமைச்சர், ராஜபக்சே கவர்மெண்ட்டில் மூத்த அமைச்சர், டெல்லியிலிருந்தே ஒரு தூதர் 2 பேர் வந்து இந்த அம்மாவை சாந்தப்படுத்துகிறாங்க. அப்படிமா இப்படிமா ராஜபக்சே சொன்னார்மா, நாங்கள் அப்படிலாம் பண்ணலை, அரசு செஞ்சதான் செஞ்சோம், இந்திய அரசு ஆதரவு, அமெரிக்கா ஆதரவு. அந்த அம்மா அதெல்லாம் கேட்கல, போன்னு கிளப்பி விட்டுருச்சு. இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் இதை சொன்ன பிறகு எங்க சிஎம்மாக ஜெயிச்சு 6 மாதம் ஆச்சு, கொழும்புலேருந்து சென்னை வர்றதுக்கு 6 மாதம் ஆச்சானே, அதெல்லாம் ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு போயிட்டான். அப்போ இதுதான் ஒரு கணிப்பு, கணிப்பு இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் பூரா தலைமைச் செயலாளர் உட்காந்துருந்தார், சாரங்கி. எங்க முதலமைச்சரும் ஹிலாரி கிளின்டன் பேசும்போது யார் உட்காந்துருந்தா? தலைமைச் செயலர் சாரங்கி உட்கார்ந்துருந்தார். சாரங்கி மத்திய உளவுத்துறைக்கு கூட சொல்லிட்டார். அதே போல அந்த சாரங்கி அவருக்கு நெருக்கமான சில அதிகாரிகளோட பேசுறார். அந்த அதிகாரி ஒரு அதிகாரி நமக்கு சோர்ஸ். போதுமா? சூப்பர் சார், இதுதான். சூப்பர் சார். ஏன்னா நான் ஏன் கேட்கனா சார், பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவர் சும்மா அப்படின்னு என் மனசில் இருந்தது. நீங்கள் அந்த அண்ணாமலைஜி பிஎம் சொன்ன போது என் மனசில் இருந்தது. இந்த கேள்வி இந்த வாட்டி இவர் கேட்டே ஆகணும். அச்சு சும்மா எப்படி சொல்கிறாரு, 1 to 1 பேசுறதா சொல்கிறாரு வெளியில் இவர். ஸோ இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருங்க சார். நம்ம விஜய்க்கோட மேட்டில் ஆரம்பிச்சு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கும் பேசணும். நீங்கள் சொல்வது போல் வந்து 2026 எலெக்ஷன் வந்து எப்படி ஒரு கூட்டணி அமையுது, நீங்கள் சொல்வது போல் அமையுதா, இல்லை மக்கள் விருப்பம் போல் வேறு ஏதாவது கூட்டணி அமையுதா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா கூட்டணியை பொறுத்தளவுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல எப்படி வேணாலும் மாறலாம், அதையும் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் சார். அடுத்த ஒரு தொகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி. வணக்கம். This video is sponsored by Classic colors, style and comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio. Unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki.